கர்த்தருடைய நாமத்தினாலே வந்திருக்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்றுகிறேன். இந்த காலை பொழுதிலே எல்லோரும் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய பாவங்கள், நாங்கள் செய்த கண்களினாலே, இச்சைகளினாலே, வார்த்தையினாலே, ஒவ்வொரு வார்த்தையினாலே நாங்கள் ஏதாவது ஒரு காரியங்கள் பேசியிருப்போம் என்றால் ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு முழுமையாக எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு முதலாக எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனும் கர்த்தருடைய நாமம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த காலை பொழுதிலே எத்தனை பேருக்கு தெரியும் நாங்கள் பாவியாயிருக்கிறோம் என்று? நாங்கள் பாவியாயிருக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்துவானவரே. இந்த காலை பொழுதில் எங்களை ஒப்பு கொடுப்போம், எங்களை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய பாவங்களை அறிக்கையீடு செய்வோம், எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் எங்களுடைய பாவத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்களை ஒப்பு கொடுப்போம், எங்களை ஒப்பு கொடுப்போம், எங்களுடைய பாவத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே எங்களை மன்னிங்கப்பா, கர்த்தாவே எங்களை மன்னிங்க. நான் வெறுமையா இருக்கிற பாத்திரமையா அப்பா, நான் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த சமூகத்துல நிற்பதற்கு நான் பார்த்துனா ஒரு விஷயம் எங்களை நினைத்து பார்ப்போம். நாங்கள் பாவம் செய்த சகல பாவங்களை எங்களை மன்னிப்பு கொடுங்கப்பா. ஓ இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, அப்பா எங்களை மன்னித்தள்ளும் ஆண்டவரே. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. ராஜா, நான் உம்முடைய இடத்துல நிற்பதற்கு நான் பார்த்திருந்தேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே, உம்முடைய இரத்த கோட்டினாலே மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. இதோ ஆண்டவரே, அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா. அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரே, உம்முடைய இரத்த கோட்டினாலே மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஓ கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுடைய நல்ல ஒரு கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஓ ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு பாடல் மூலமாக நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா உமக்கு நன்றி. எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தரை நாங்கள் ஆராதிப்பதற்கு முன்பதாக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு முன்பாக அவரை மகிமைப்படுத்திவிட்டு அவரை நாங்கள் துதிக்க போகிறோம். துதியின் ஆராதனையாய் மூழ்கி போகிறார் ஆண்டவர். இன்றைக்கு ஹல்லேலூயா, ஒரு புதிய அபிஷேகத்தினாலே இன்று ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்று நாங்கள் அல்ல, தேவன் அவருடைய பரிசுத்த ஆவி இந்த இடத்துல இறங்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா. புதிய நாளைக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளைக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும்.
கண்ணீருக்கு பதிலாக ரட்சிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளைக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளைக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. 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 ஹalleluya ஹalleluya. இன்னொரு கரத்தை கொடுப்போம் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நல்லவராக இருக்கிறார். ஹalleluya. இந்த காலை பொழுதிலே மறுபடியுமாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்றுகிறேன் வந்திருக்கிற யாவரையும். ஹalleluya. நாங்கள் தேவனுக்கு இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அவருடைய எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் உள்ளது. நம்ம இடத்துல ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் தான் இந்த இடத்துல ஆளுகை செய்யணும். மனிதர்கள் அல்ல, மனுஷன் அல்ல. நாங்கள் எல்லாம் வெறுமையான பாத்திரங்கள். எங்களிடத்துல ஒன்றும் இல்லை. அவர் இல்லாத ஆராதனைக்குள் நாங்கள் எதுவுமே பிரதேசிக்க முடியாது. அவர் இந்த இடத்துல வரணும். அவருடைய ஆவி அபிஷேகம் இந்த இடத்துல நிரம்பணும். அப்படியானால் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேணும். கர்த்தருக்கு நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு முன்பதாக அவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். சகோதரன் டென்சில் வந்து ஆராதனை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார். எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாங்கள் கர்த்தருக்கு வந்திருப்பதை நாங்கள் ஆராதிக்கவும், அவரை துதிக்கவும், அவரை மகிமைப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுவோம். கர்த்தருடைய சமூகத்திலே ஒருமனப்படுகிற இடத்துல தேவன் வந்து வாசம் செய்ய ஆசைப்படுகிற தேவனாயிருக்கிறார். இந்த சபை ஒருமனப்பட்டதினால் தான் இன்றைக்கு 2000 வருடத்துக்கு அதிகமாக இந்த சபையை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி மன்றாடுங்க. இந்த நேரத்தில் ஒருவருமே சும்மா இருக்காதீங்க. இந்த ஆராதனையை தேவன் தாமே ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி நாங்கள் மன்றாடுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்களை நோக்கி நாங்கள் மன்றாடி ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த இடத்திலே நீர் வந்து இறங்க வேண்டும் அப்பா. நீங்க எங்கள் மத்தியிலே அசைவாட வேண்டும் ஆவியானவரே. நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் ஆவியானவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன் ஐயா. வந்த வண்ணமாக அல்ல, ஒவ்வொருவரும் உடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இந்த ஊழியத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன் ஐயா. ஐயா, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. நீங்க எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஒரு தேவன், எங்களை விரும்புகிற ஒரு தேவன், எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற ஒரு தேவன், எங்கள் மீது நம்பிக்கையுள்ள ஒரு தேவன். தகப்பனே, இந்த நேரத்தில் உம்மை முழுமையாக மன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருமாக இந்த ஆராதனையிலே நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு மன்றாடுகிறோம் ஐயா. நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆராதனை முற்று முழுதுமாக தொடர்ந்து முடிவு பரியந்த ஒவ்வொரு காரியத்திலையும் தேவாவியானவரே நீங்க இடைப்பட வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன். தூயாவியானவரே, வாங்க எங்கள் மத்தியிலே வந்து அசைவாடுங்க. ஒவ்வொரு ஊழியத்தையும் செய்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் நீங்க வர வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன். ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று மன்றாடுகிறேன். உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறேன். ஒவ்வொரு காரியத்திலையும் என் தேவனுடைய ஆவியினாலே நாங்கள் களி கூற வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய உன்னத தேவனை நாங்கள் நமஸ்கரிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உதவி செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள், இந்த ஓய்வு நாள் ஆண்டவருடையது. இந்த நாளுக்குள்ளே நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரை ஆராதிக்க வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வந்திருப்பது ஆண்டவரை ஆராதிக்கவும் அவரை துதிக்கவே வந்திருக்கிறீங்க. யாரும் வெறுமையாய் வந்து போவதற்கு அல்ல. இந்த ஆராதை முழுவதும் ஆண்டவர் அங்கும் இங்கும் உலாவி கொண்டிருப்பார். அவருடைய அபிஷேகம் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கும். அவரை விசுவாசிங்க. ஏன்னா அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான் என்று கர்த்தர் சொன்னார். கட்டாயம் நடந்தே ஆகும். அவர் சொன்ன ஆகும். அவர் ஒருபோதும் எங்களை ஏமாற்றுவதில்லை, எங்களை ஏமாற்றுவதில்லை. அவர் ஏமாற்ற கர்த்தர் அல்ல. அவர் எங்களை உருவாக்கின ஆண்டவர். எங்களை அளவில்லாத அன்பை மனுஷனுக்கு தான் அவர் கொடுத்திருக்கார். பெஸ்ட்டுக்கு அவர் முதலாக அன்பு கூறுவது எங்களுக்கு தான். நாங்கள் அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை நாங்கள் தொழுதுகிற விதமே வேற லெவலில் இருக்கணும். அப்படியாய் நாங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும். அவரை துதிக்கும் பொழுது அவருடைய ஆவி அபிஷேகத்தினால் நிரம்பி ஆராதிக்க வேண்டும். அவரை துதிக்கும் பொழுது கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி, உங்களால் அழுக முடியுமா, கண்ணீர் விட முடியுமா, எப்படி உண்மை ஆராதிக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் ஆராதிக்கலாம். மற்றவர்களை பார்த்து, ஐயோ அவர் ஆராதிக்கலையே, இவங்க ஆராதிக்கலையே, அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க பரலோகத்துக்கு போகும் பொழுது ஒருவர் தான் போகலாம். மற்றவர்கள் அங்கனைக்கே இருப்பாங்க, ஒருவர் எழுப்பி போயிடுவாங்க. நீங்க அவருக்காக துதிக்கணும், எங்களுக்காக துதிக்கணும். அந்த அந்த உள்ள எங்களுக்கு வேண்டும், அந்த பரிசுத்த ஆவி எங்களுக்கு வேண்டும். இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு உணர்த்தினார், இந்த நாளிலே நான் பரிசுத்தமாய் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்க போகிறேன் என்று. அவருடைய அபிஷேகத்தினால இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்க போகிறார். அவருடைய ஆராதனை வருகும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது எல்லோரும் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு இப்பொழுது நான் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்பதற்கு முன்பதாக ஒரு வாய்ப்பை கொடுக்கலான்னு நான் யோசித்து பார்த்தேன். ஏன்னா ஆண்டவர் கோடி கணக்குள்ள எங்களுக்கு நன்மைகள் செய்திருக்காரு. யாருக்கு நன்மை செய்யாமல் இருக்கிறாங்க? நன்மை ஆண்டவர் இயேசுவானவர் யாருக்கு நன்மை செய்யாமல் இருக்கிறார்? இந்த வேளையில் ஆண்டவர் ஆயிரம் நன்மை செய்திருக்கிறார் எங்களுக்கு. நாங்கள் நிற்பது நிர்மலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையா இருக்குது. கரங்களை தட்டு அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்திருப்போமா? ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அவருக்கு நன்றி சொல்றதுக்கு யார் முதலாவது ஓடி வருவது? ஓ ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை தொழுது கொள்கிறேன். அவர் எனக்கு ஒருபோது கைவிடலை. நேற்றும் இன்றும் மாறாத ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் சொன்னால் யார் அவரை மகிமைப்படுத்த போகிறது? அவர் செய்த நன்மைகளை சொல்லி 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 சொல்லிக்கொண்டே இருக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு தோண்டும். ஆனால் யாராவது ஒருவர் வந்து கர்த்தருடைய மகிமைப்படுத்துவதுக்கு வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நான் தேவண்ட நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். என்னடா போன ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல நான் ஆராதிக்கிற நேரம் தேவனுக்கு நான் சாட்சி சொன்னேன். என்னடா நான் ஒரு சவாலோடு நான் இந்த ஆராதனையை நான் ஏற்றுக்கொண்டேன். அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கொலை என் தம்பிக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து என் தேவன் நேற்றைய தினம் அவரை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்காக என் தேவாதி தேவனை நன்றி மனதோடு நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் இந்த சபையில்
சிங்கள ஆராதனையிலும் தமிழ் ஆராதனையிலும் எனக்காக இல்லை, என் தம்பிக்காக செபித்த அனைவருக்காக, போதர்களுக்காக நான் என் தேவண்ட உள்ளத்திலிருந்து நான் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். என் தேவண்ட நாமத்தை மாத்திர நான் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, மறுபடியுமாக இன்னொரு சாட்சியை நாங்கள் சுருக்கமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்களை என்றென்றைக்குமே காத்து வழி நடத்துகிற சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த சாட்சியை எனக்கு 2-3 கிழமையாக சொல்கிறதுக்கு ஒரு கர்த்தர் ஒரு உந்துதலை கொடுத்தாரு. ஆனாலும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. என்னென்று சொன்னால், நான் ப்ரேயர் பண்ணி கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு மனசில் ஒரு சந்தேகம் என்று சொன்ன சந்தேகமாக இருந்துச்சு. இப்போ அன்பு என்று சொல்லக்குள்ள கர்த்தரோட வார்த்தை சொல்லி நம்ம அநேகமாக பைபிளை எவ்வளோ தான் வாசிச்சிருந்தாலும் அநேக வசனங்கள் நமக்கு எப்படியுமே ஞாபகத்தில் இருக்கிற எல்லாம் ஞாபகத்தில் வராது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, அன்பு என்றால் என்ன? அந்த அன்பை எனக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்க. என்னென்று சொன்னால், நீங்கள் எவ்வளோதான் அன்னதானம் கொடுத்தாலும், உங்களோட உடம்பு சுட்டரிக்க கொடுத்தாலும், அது எல்லாம் ஒரு சத்தமிடுகிற ஓசை தான். அப்படி என்று உங்களோட வார்த்தையில் சொல்லியிருக்குது. அப்போ எனக்கு இந்த அன்பை குறித்து நீங்கள் காட்டுங்கண்டு, எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு நான் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணினேன். அப்போ தான் ஆண்டவர் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் எனக்கு அந்த அழகாக அந்த ஒவ்வொரு வசந்த அன்பு என்ற என்னன்றதை குறித்து அவர் சொல்லிட்டு, உனக்குள்ள அந்த அன்பு இருக்காண்டு என்னை பரிசோதித்து பார்க்கும்படியாக அந்த உந்துதலை கொடுத்த அந்த கர்த்தராகிய தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னென்றா அன்பு என்றா அதில் இருக்கிற ஒவ்வொன்றும் எங்களுக்குள்ள இருக்காண்டு ஆராய்ந்து பார்க்கறதுக்கு இந்த சாட்சியை நம்ம அனைவரும் அதை திரும்பி பார்க்கும்படியாக கர்த்தர் இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்லும்படியாக 2-3 கிழமையாக எனக்கு கர்த்தரதில் உணர்த்தி கொண்டிருந்தார். ஆனால் 2-3 கிழமையும் எனக்கு வரத்து கொஞ்சம் தாமதமாகனபடியால், ஐயோ, இந்த சாட்சி எனக்கு சொல்ல முடியலையே. எங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை அநேகமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் நாங்கள் வளரும்படி அவர் எங்களுக்கு உணர்த்துகிற ஒவ்வொரு காரியங்களும் அதுதான் எங்களுக்கு பெரிதான சாட்சியாக இருக்கிறது. நாங்கள் மற்றவங்களை தாங்கிக் கொள்வது, நாங்கள் மேட்டிமை பாராமல் இருக்கிறது, நீடிய பொறுமை, நீடிய சாந்தம், நாங்கள் மற்றவர்கள் எங்களுக்கு என்ன செய்தாலும் அவர்களை ஏற்றுக்கொண்டு தாங்கிக் கொண்டு நாங்கள் செல்வதே அதுதான் மேன்மையான அன்பு என்று கர்த்தர் எனக்கு உணர்த்தின அந்த உணர்த்துதலை உங்களோட பகிர்ந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காக என் கர்த்தரை என்னை தாழ்த்தி நன்றி செலுத்துகிறேன். அன்பு இயேசப்பா நம்மளோட கூட இருக்கிறார். அன்பு செய்கிறவர் தான் ஆண்டவர். அவர் சிஸ்டர் சொன்னதே போல அவருடைய சகோதரன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரோ, அவர் எங்கே இருந்தாலும் அன்புக்கு ஒரு ஆண்டவர் நம்மளோட தான் இருக்கிறாரு. எழுந்திருங்க, கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ஏன்னா அவருடைய வல்லமை எல்லா இடத்துலையும் இருக்கும், அவருடைய அபிஷேகம் எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த காலை பொழுதிலே இங்கே இப்பொழுது அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். இந்த காலை பொழுதிலே நானும் அப்படியாக ஆண்டவரை அளவில்லாத அன்பை குறித்து நான் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருப்பேன். நான் அவரை துதிக்கும் பொழுது ஒரு வைராக்கியமாக நான் துதிப்பேன். நான் துதிக்கிறேன்னு சொன்னால் நான் ஆண்டவருக்கு சொல்லுவேன், ஆண்டவரே, இது எனக்கு வேண்டும், இது எனக்கு நடக்கணும்னு சொல்லி நான் வைராக்கியமாக ஜெபம் பண்ணுவேன். நான் ஒரு பைக் ஒன்றை நான் விற்றுட்டு அந்த பைக் ஓனர் எங்கேயோ போயிட்டாரு. எங்கே போனாருன்னு எனக்கே தெரியாது. அவர் கொடுத்து மிச்ச காலமாக பைக்கை போட்டு போயிட்டார். ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸ் அவர்கிட்ட கையில் தான் இருந்தது. அவர் எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னேன் ஆண்டவருக்கு, ஆண்டவரே, இந்த பைக்கை போட்டு போயிட்டார், 1.5 வருஷமாக இருக்குது. ஆனால் இந்த பைக் ஓனர் எங்கே இருக்காரு தெரியல. நான் பைக்கை விற்று முடிச்சிட்டேன். ஆனால் நான் விசுவாசத்தோடு இருந்தேன், அவரை ஆண்டவர் அழைத்துக்கிட்டு வருவார் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் ஓனருக்கு, நான் சொன்னேன், நான் அந்த பைக் ஓனர் ஆண்டவர் அழைத்துக்கிட்டு வருவார், நீங்கள் பயப்படாதீங்க, பைக்கை எடுத்துகிட்டு போங்க. இன்னும் ஒரு கிழமையில நான் உங்கள் டாக்குமெண்ட்ஸை தாரேன்னு சொல்லி நான் ஒரு விசுவாசத்தோடு சொல்லி நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அதிகாலை எழும்பி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். விடாமல் ஜெபிச்சா என்ன நடக்கும்? ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஜெபிச்சு கொண்டே இருந்தேன். நான் வேலை செய்கிற இடத்துல இருந்து ஜெபிச்சு கொண்டு இருந்து, வீட்டில் ஜெபிச்சு கொண்டு இருந்துட்டு வேலை செய்யறது அப்படின்னு திரும்பி நான் இந்த இடத்துல பார்த்து கொண்டு இருந்துட்டு பார்க்கும் பொழுது ஒரு மின்னல் வேகத்தில் அவன் நின்றான். எனக்கு அந்த பொடியை அப்படி நின்றான். எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. ஆண்டவரே, எப்படியாப்பட்ட ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். 1.5 வருஷமா அவனை நான் கண்ணுக்கு காணவே இல்லை. ஆனால் நான் ஜெபிச்சு ஒரு கிழமையில அவன் என் கண் முன்னால் நிற்கிறானா. எப்படியாப்பட்ட ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார்.
அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கணும். கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். எங்களை ஆராதிக்கிறதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஏன்னா நம்மிடத்துல ஒன்றும் இல்லை. அந்த ஆண்டவர் மூலம் எல்லாம் கூடும். அந்த பரிசுத்த ஆவியினால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நாங்கள் பாடல்களை பாடி கர்த்தரை நாங்கள் ஆராதிப்போம். எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. துதியின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. துதியின் மகிமை உமக்கு ஒருவருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே. இருதயத்தோடு கரங்களை உயர்த்தி ஆராதனை வேந்தனும்
ஆவி, ஒரு பரிசுத்த ஆவினால நிரம்பி, பரிசுத்த ஆவியால நிரம்பி, ஒரு அபிஷேகத்தினால நிரம்பி ஆண்டவரை ஆராதிப்போமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேனப்பா, துதிக்கிறேனப்பா, துதிக்கிறேனப்பா. ஓ நீங்க விடுதலை படுத்துங்கப்பா. ஓ ஜெபிக்கிற ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, ஜெபிக்கிற ஆவியை ஊற்றுங்கப்பா. ஓ ஒரு புதிய அபிஷேகத்தினால, ஒரு புதிய அபிஷேகத்தினால. ஹalleluya துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நீங்கள் கனத்துக்கு மகிமைக்கும் ஹalleluya ஹalleluya. எத்தனை பேருக்கு ஓ அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கீங்க, அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஓ தேவனை ஆராதிப்போமா. ஹalleluya. துதிக்கிறதை கைவிட வேண்டாம், துதிக்கிறதை கைவிட வேண்டாம். ஏன்னா அந்த பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி உங்கள் மேலே ஊற்றி கொண்டிருக்கிறார். ஹalleluya. சகலத்தை ஆளுகிறவர், சகலத்தை ஆளுகிற ஆண்டவர் இதோ இந்த காலை பொழுதிலே, இந்த காலை பொழுதிலே ஓ பரிசுத்த ஆவியால் நிரம்பிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya. சகோதரன் சகோதரியே, இந்த காலை பொழுதிலே அவரை ஆராதிப்பதற்கு இன்னும் இருதயம் கற்றுக்கொள்ளவில்லையா? இன்னும் இருதயம் கல்லாயிருக்கிறதா? ஓ ஹalleluya. நாங்கள் ஆராதிப்பதற்கு அவரை நாங்கள் ஒரு கிழமைக்கு முன்பதாகவே அவரை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கிழமையில் எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறாரே, அந்த நன்மைகளை சொல்வதற்கு நாங்கள் ஏன் தாமதப்படுத்துகிறோம்? ஆண்டவரே இன்று தான் ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பிரகாசமான ஒரு இடத்தை எனக்கு தந்திருக்கிறேன் உம்மை ஆராதிப்பதற்கு. நான் அங்கும் இங்குமாய் அப்பா நான் உம்மை ஆராதிக்க போகிறேன், உம்மை துதிக்க போகிறேன், உம்மை ஆராதிக்க போகிறேன் என்று ஓ இந்த பாடல் மூலமாக நாங்கள் அவரை ஆராதிப்போம். ஹalleluya. உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஓ கண்களை மூடி, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அப்பாவை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். அங்கும் இங்கும் பார்க்காதீங்க. ஹalleluya. ஓ ஏசப்பா வருகிறாரு, ஏசப்பா இந்த காலை பொழுதில் வருகிறாரு. அவருடைய அபிஷேகம் இந்த இடத்துல இறங்க போகிறது. அவருடைய அபிஷேகம் இல்லாமல் யாரும் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாது. ஹalleluya. ஓ ஆண்டவரே, ஓ உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். எல்லோரும் ஒன்று சேர்ந்து நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே
அபிஷேகத்தினாலே, ஒரு புதிய அபிஷேகத்தினாலே, ஹalleluya. அந்நிய பாஷையினாலே, அந்நிய பாஷையினாலே தேவனை ஆராதிப்போம், அந்நிய பாஷையினாலே அவரை ஆராதிப்போம். ஹalleluya. ஓ நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஓ சுவாமி, சுவாமி எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீர். நீங்க இல்லாத ஆராதனை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத ஆராதனை எனக்கு வேண்டாம். ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஓ உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நாங்க துதிக்கிற ஆராதனைக்குள் வந்திருக்கிறோம், நாங்க துதிக்கிற ஆராதனைக்குள் வந்திருக்கிறோம். அவருடைய அபிஷேகத்தினால நிரம்பி கொண்டிருங்க, அவருடைய அபிஷேகத்தினால நிரம்பி கொண்டிருங்க. அப்படியான ஆண்டவர் இந்த இடத்தில் இருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவி உலாவி கொண்டிருக்கிறார். ஹalleluya. நாங்க துதிக்கும் பொழுது அவருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya. மோசஸ் அவருடைய ஜனங்களை அழைத்து கொண்டு போனார். அழைத்து கொண்டு போய் ஜனங்கள் சொன்னாங்க, ஆண்டவரே மோசே, இதோ நாங்களும் உம்முடைய ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கணும், உம்முடைய ஆண்டவரை நாங்கள் பார்க்கணும் என்று சொன்னார்கள். மோசஸ் சொன்னார், நீ ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முன்பதாக நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கோ, உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ என்று. அப்படியாய் அவர்கள் எல்லாம் அவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு மோசஸ் அழைத்து கொண்டு போனார். போய் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு, அவரை பார்ப்பதற்கு போகும் பொழுது அவர்களை பார்த்தாரா? ஜனங்கள் ஆண்டவரை பார்த்தார்களா? இல்ல. ஜனங்கள் சொன்னாங்க, ஐயோ மோசே மோசே, நீர் மட்டும் பாரும் உம்முடைய ஆண்டவரை, ஐயோ எங்களால பார்க்க முடியாது என்று. ஏன் அப்படி சொன்னாங்க? பரிசுத்தம் இல்லை.
பரிசுத்தம் இல்லை, அவரை ஆராதிக்க முடியல. ஏன்னா அப்படியாப்பட்ட வல்லமையான ஆண்டவர் நம்முடைய மத்தியில் நிற்கிறார். இந்த காலை பொழுதுல நாங்க அவரை ஆராதிப்போம் சொன்னா, மோசஸ் அந்த இடத்துல ஜனங்களை ஆயத்தப்படுத்தி போனதை போல நம்முடைய போதகர் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் தான் நம்முடைய பெரிய போதகர், அந்த பரிசுத்த ஆவியானவர். அவருடைய அபிஷேகத்தினால இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறார். அவரை ஆராதிப்பதுக்கு இப்படியா ஆராதிப்பீங்க? நீங்க இப்படியா ஆண்டவரை தொழுது கொள்வீங்க? இல்ல, நாங்கள் ஆராதிக்கும் பொழுது கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையினால நிரம்பி ஆராதிக்கணும். நான் எனக்கு ஆண்டவரை ஆராதிப்பேன்னு சொன்னா, என் பிரியமானவர்களே, நான் இப்படி ஆராதிக்க மாட்டேன். என் ஆண்டவரை நான் இப்படி தொழுது கொள்ள மாட்டேன். இருதயம் துடிக்கணும், இங்க இருதயம் அழுகணும். ஆண்டவருடைய பேரை சொன்னா நடுங்கணும். ஆண்டவருடைய பைபிளில் கர்த்தர் என்று சொல்வதற்கு அவர்கள் நடுங்கி முழங்கால் விட்டு எழுதினார்கள். இதை தெரிந்தவர்கள் அந்நிய பாஷையினாலே அவரை ஆராதிப்போமா? அவருடைய அந்நிய பாஷையினாலே அவரை தொழுது கொள்வோமா? அந்நிய பாஷையினாலே தொழுது கொள்ளாமல், அந்நிய பாஷை ஆண்டவருடைய வார்த்தை, அது மனிதருடைய வார்த்தை அல்ல, அது மனிதர் அல்ல, அது மனிதர்களுக்கும் அதை பேசக்கூடிய வார்த்தை அல்ல. அந்த வார்த்தை அந்நிய பாஷை, ஆண்டவருக்கும் எங்களுக்கும் உறவாடுகிற வார்த்தை. இதோ இப்பொழுது எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். மனங்களை பாடி எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். திரும்பவும் நாங்கள் அவரை ஆராதிக்க போகிறோம். எப்படி ஆராதிப்போம் என்று சொன்னா, முழுமையாக எங்களை கண்ணீர் விட்டு கரங்களை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா, அந்நிய பாஷையினாலே நிரம்பி ஹல்லேலூயா. ஓ சுவாமி, இந்த பாடலை பாடும் பொழுது நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும்
துதியின் ஆராதனை. ஒரு புதிய அபிஷேகத்தினாலே, ஒரு புதிய அபிஷேகத்தினாலே துதிங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு புதிய அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya, ஹalleluya. ஓ ரிபா பாபா பாபா, ஹalleluya. தொழுது கொள்ளுங்க, தொழுது கொள்ளுங்க, தொழுது கொள்ளுங்க. அவரை ஆராதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவரை ஆராதிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கண்ணீரோடு, கண்ணீரோடு, கண்ணீரோடு. ஹalleluya. ஓ ஹalleluya. ஆமென், 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 ஆமென். ஓ ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை பாடுகிறோம் அப்பா. உம்மையே நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. நீர் வரும் பொழுது ஆண்டவரே நான் உமக்கு பாத்திரனா இருக்கிறேன் அப்பா. ஓ ஹalleluya. உமக்கு சிறந்த பாத்திரமா இருக்கிறோமா. ஹalleluya. ஓ ஆண்டவரே, ஓ அப்பா, அப்பா, ஓ ஆண்டவரே, ஓ அப்பா, நான் என்னத்தை செய்யணும்? என்னுடைய பாவங்களை நான் யாருக்கு சொல்லுவேன் ஆண்டவரே? என்னுடைய பாடுகள் நான் யாருக்கு சொல்லுவேன் ஆண்டவரே? நீர் எனக்காக அடிக்கப்பட்டீரப்பா, எனக்காக துன்பம் பட்டு, எனக்காக, எனக்காகப்பா எனக்கு எவ்வளவு அன்பு கூறுகிறீரப்பா ஆண்டவரே. உன் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடுவதில்லையப்பா, நீர் என்னை மறந்து போவதில்லை ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. அந்நிய பாஷையினாலே, அந்நிய பாஷையினாலே, ஓ ரிபா பாபா பாபா, ஓ ரிபா பாபா பாபா, ஓ ரிபா கம்தரா பாபா பாபா பாபா, ஓ ரிபா பாபா பாபா பாபா, ஓ ரிபா பாபா பாபா பாபா, ஓ ரிபா பாபா பாபா, ஓ ரிபா பாபா பாபா. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அக்கினி, ஒரு புதிய வல்லமை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஒரு புதிய அபிஷேகத்தினாலே ஊற்றி கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அப்பா நான் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் இல்லாமல் எதுவும் ஆவதில்லை. ஓ உம்மை அப்பா என்று சொல்லுகிற உரிமை எனக்கு தந்திருக்கிறீங்க. ஓ ஆண்டவரே, அப்பா, அப்பா நீங்க எனக்கு வேண்டும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நீங்க இல்லாமல் என்னால ஒன்றும் செய்ய முடியாதப்பா. இதோ நான் வெறுமையான பாத்திரம், ஒதுக்குமே தேவையில்லாத ஒரு பாத்திரம். ஓ ஆண்டவரே, அப்பாவை நாங்கள் ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். அவர் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். பாவ வாழ்க்கையில வாழ்ந்தது போதும், போதும். எல்லாம் கழுவி கொண்டு போனது. அவர் பரிசுத்த இரத்தத்தினால் எல்லாம் கழுவி விட்டார். இதோ நீ பரிசுத்தமாய் மாறினாய் என்னுடைய இரத்தத்தினாலே. ஹalleluya. உன்னதமான அந்த அன்பு எங்களை கொடுத்திருக்கிறார், உன்னதமான அந்த அபிஷேகத்தை எங்களை கொடுத்திருக்கிறார். அபிஷேகத்தினாலே ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அவரை தொழுது கொள்ளும் பொழுது இருதயத்தை துதிக்கணும். அப்பாவுக்கு எங்களுக்கும் கனெக்ஷன் வேணும், மனிதர்களோட கனெக்ஷன் வச்சுக்கொள்ள வேணாம். ஏன்னா இன்றைக்கு அவர்கள் எங்களுக்கு நாளைக்கு உனக்கு இப்படி செய்கிறேன், இன்று இப்படி செய்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனா எல்லாம் கைவிட்டு போய்விடுவார்கள். கடைசி வரையும் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தின் கடைசி வரையும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் மகளே, என் மகனே, நான் கொடுத்த வார்த்தைகள், நான் கொடுத்த உனக்கு வார்த்தைகள் ஒருபோதும் வீணாய் போவதில்லை. கடைசி வரையும், இந்த உலகம் முடியும், கடைசி காலம் வரை நம்மளோடு கூட இருக்கிற ஆண்டவர் இந்த காலை பொழுது இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே, அப்பாவை பார்த்து நன்றி சொல்லுவோமா?
ஏசப்பா பார்த்து நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி இன்னும் இன்னும் இன்னுமாக அவரை தட்டும் பொழுது அளவில்லாத அன்பு கொடுக்கிற ஆண்டவரை நாங்கள் எப்படியாய் ஆராதிக்க வேண்டும். நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. உம்மை துதித்தோம், உம்மை மகிமைப்படுத்தினோம். ஆண்டவருடைய வல்லமை இப்படியாய் இறங்கியது. அவருடைய அபிஷேகத்தினால நிரம்பப்பட்டு அவரை ஆராதிக்க வேண்டும். அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் எங்கே இருப்போம்? இதோ நான் குழியில இருந்து அதுக்கு ஒரு மரத்தையும் தூண்டி அங்கே வந்து பூவெல்லாம் பிச்சுட்டு போகும். பறவைகள் வந்து காய்களுக்கு வந்து பறவைகள் வந்து பிச்சு கொண்டு போவோம். ஏன்னா நாங்கள் அப்படியாப்பட்ட மனுஷர்கள். இன்றைக்கு நாங்கள் காணுகிற மனிதர்கள் நாளைக்கு இல்லாமல் போய்விடுவார்கள். ஏன்? கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல இருந்துச்சுன்னு சொன்னா, அவருடைய வல்லமை இருந்தேன்னு சொன்னா நாங்கள் பரலோகம் செல்லலாம். இந்த காலை பொழுதுல அவரை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது எங்களை அறியாமல் நாங்கள் ஆராதிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த காலை பொழுதுல இப்படியா எல்லாரும் துதித்து கொண்டு இருக்கும் பொழுது, எங்கேயோ ஒரு நாட்டில் துதித்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைய யூதர்களோ இல்லாட்டி ஆமியோ ஏதோ ஒரு வந்து கழுத்தை வெட்டி கொள்ளுகிறாங்க. ஒரு தாய் தப்ப பக்கத்தில் இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருப்பீங்களா? இல்லாவிட்டு ஐயோ என் பிள்ளை என் பிள்ளை என்று சொல்லி அந்த பிள்ளையை அணைத்துக் கொள்ளுவீங்களா? இல்லாட்டி அவனை கொல்ல போவீங்களா? இல்ல, அந்த மனுஷன் அப்படி செய்யல. எது எப்படி ஆனாலும் பரவாயில்லை, நான் என் ஆண்டவரை ஆராதித்து முடிச்சு விடுத்தான். என் ஆண்டவர் தான் எனக்கு பெரியவர். எது எப்படி ஆனாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவரை ஆராதிப்பேன். ஆண்டவரை ஆராதித்து முடித்த பிறகுதான் அந்த பிள்ளையை கட்டி பிடித்து கொண்டு அழுந்தான். இதை ஏன் நான் அப்படி உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, நாங்க நிற்பதும் நிர்மலமாயிருப்பது அவருடைய கிருபை, அவருடைய சுத்த கிருபை ஆயிருக்கிறது. நாங்கள் ஆராதிப்பதுக்கு வந்திருந்தா அவரை மட்டுமே ஆராதிக்கணும். இப்படியாக இல்லை, இனி நாங்கள் ஆராதிப்பது ஒரு சத்தம் அப்படி ஆயிருக்கணும். அவரை ஆராதிக்கும் நாங்கள் போட்டு சின்ன குழுவா இருந்தாலும் பரவாயில்லை, அவரை ஆராதிக்கும் பொழுது சத்தமாய் ஆண்டவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி. நாங்கள் ஒரு புதிய பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கடந்து போய்விட்டது. ஹல்லேலூயா. அவருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கே எல்லா மகிமையும், ஆண்டவருக்கே எல்லா மகிமையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. தேங்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. தேங்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் மகிமை மாறவில்லை. இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஹல்லேலூயா. 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 நல்ல ஒரு கரத்தை தட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஹல்லேலூயா. மகிமை உண்டாவதாக.